எல்லாம் வல்ல என் அப்பன் சிவனே போற்றி, என் தாய் பராசக்தியே போற்றி, என்னை வாழ வைத்து கொண்டு இருக்கும் கண்ணக்கப்பட்டி ஐயாவே சரணம் ஈஸ்வரா. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நிகழ்ச்சிக்கு எல்லோருடைய ஆதரவும், எல்லோரும் இந்நிகழ்ச்சிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி தங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி கொண்டும், லைக் பண்ணி கொண்டும், கமெண்ட்ஸ் தெரியப்படுத்தி கொண்டும் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். கணக்கம்பட்டி ஐயாவருடைய ஆசீர்வாதங்கள் உங்களுடைய உள்ளத்திலும் உங்களுடைய இல்லத்திலும் தங்களுடைய வாழ்நாள் முழுவதும் கணக்கம்பட்டி ஐயா அவர்கள் தொடர்ந்து அவருடைய ஆசீர்வாதங்கள் என்றும் உங்களுக்கு சிரஞ்சீவியாக காத்தருள்வாயாக ஈஸ்வரா. இன்று நான் பேச வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு நண்பர் கணக்கம்பட்டி ஐயாவின் பக்தர். அவர் எந்த ஊர் என்ன பெயர் என்று தெரியல. சமீபத்தில் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெற்ற ஒரு வீடியோவை கண்டு கணக்கம்பட்டி ஐயா அவர்களே நம் இல்லத்திற்கு எப்படி அழைப்பது அப்படின்ற வீடியோவை கண்டு நண்பர் அவர் ஒரு கமெண்ட்ஸில் ஒரு விஷயத்தை தெரியப்படுத்தியிருந்தார். என்ன விஷயம் அப்படின்னா, கணக்கம்பட்டி ஐயா அவர்கள் இப்படி ஒவ்வொரு பக்தர்கள் வீட்டுக்கும் செல்வது தான் அவருடைய வேலையா? அவரை ஏன் தொந்தரவு செய்கிறீர்கள்? கணக்கம்பட்டி ஐயா அவர்கள் அவராகவே விருப்பப்பட்டு அவர் இல்லத்திற்கு செல்ல வேண்டும், அதுதான் முறை. அதை விட்டு தாங்கள் ஏன் அவர் எங்கள் வீட்டுக்கு வாருங்கள், எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்றீங்க? அவர் தயவுசெய்து தொந்தரவு செய்யாங்க அப்படின்ற அவருடைய மனதிற்கு அவருடைய கருத்துக்களை தெரியப்படுத்துகிறார். சந்தோஷம், மிக்க மகிழ்ச்சி தான். இருப்பினும் அந்த செய்தியை கண்ட பிற்பாடு இதை பற்றி ஒரு நாள் நம்ம பேச வேண்டும் என்று காத்திருந்தேன். இன்று அதற்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது, இன்று பேசலாம் அப்படின்னு இன்று காலை எந்திரிச்ச உடனே அந்த சிந்தனை வந்துச்சு. இன்று நம்ம எதை பற்றி பேசலாம் என்று யோசனை பண்ணும்போது இந்த சிந்தனை வந்தது. சரி, இன்று அதை பற்றி பேசணும். பொதுவாக நான் ஒரே ஒரு சின்ன விஷயம், நான் அறிவில் சிறந்தவன் அல்ல. அதாவது அதை ஒவ்வொரு வீடியோலையும் நான் திரைப்படுத்தி கொள்ளிகிட்டே இருக்கேன். நான் படிப்பறிவு அற்றவன். எனக்கு மற்ற புத்தகங்களை படித்து கொண்டு கருத்துக்களை தெரியப்படுத்தக்கூடிய அளவுக்கு ஆற்றல் நிறைந்தவனும் கிடையாது. நான் மற்றும் அனுபவங்கள் ரீதியாகவும் எனக்கு கிடையாது. சாதாரண ஒரு சராசரி மனுஷன்தான். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் தங்களிடம் இருக்கக்கூடிய அந்த ஆற்றல், பக்தி, பாசம் போன்ற விஷயங்கள் உங்களிடம் இருக்கக்கூடிய அளவுக்கு கூட என்னிடம் கிடையாது. நான் ஒரு சாதாரண ஒரு சராசரி மனிதன். கடவுள் மீது பக்தி உடையவன் நான் தான், அவ்வளோதான். நான் சிறு வயதிலிருந்து இறைவன் மீது பக்தி கொண்டு வந்தவன் தான். அந்த பக்தி எப்படி வந்தது, இறைவன் மீது எப்படி வந்தது என்றது தெரியாது. சிறு வயதிலிருந்தே அது வந்தது. காரணம், நான் பிறந்து வளர்ந்த விதம், வறுமை, கஷ்டம், துன்பம், துயரம், வேதனைகள் போன்ற விஷயங்கள் அடிபட்டு வந்ததுனால சிறு வயதிலிருந்தே எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்திலிருந்தே பல விஷயங்களை அனுபவிச்சுக்கிட்டு வந்தேன் நான். ஆகையால் அந்த சிறு வயதிலிருந்தே கடவுள் மீது எனக்கு பக்தி இருந்தது. கடவுள் தான் எனக்கு துணையாக இருந்து இந்த அளவுக்கு நான் இன்றைக்கி உயிரோடு இருப்பதும் இறைவனோட ஆற்றனால தான். அப்படி வந்த வழியில் தான் முதலில் நான் பராசக்தியை வழிபாடு செய்தேன். பிற்பாடு சிவனை வழிபாடு செஞ்சேன். மற்ற எல்லா தெய்வங்கள் வழிபாடு செய்ய ஆரம்பித்தேன். மெயின் பராசக்தி, இரண்டாவது சிவன். இப்போ சித்தமார்கள் வழியிலும் உலா எனக்கு இறக்கி விட்டுக்காக. அப்படி இறங்கியதில் தான் பல சித்தர்கள் வழிபாட்டு கொண்டு இருக்கும் பொழுது கணக்கம்பட்டி ஐயாவை இருக்க பிடித்து கொண்டேன். எத்தனையோ சித்தமார்களிலிருந்து வாழும் சித்தர்களையும் கண்டிருக்கேன், ஜீவசமாதிக்கும் கண்டிருக்கேன். அதை பற்றி நான் ஒரு வீடியோ ஏற்கனவே போட்டிருக்கேன். அப்படி சென்றதில் தான் கணக்கம்பட்டி ஐயாவை இருக்க பிடித்து கொண்டேன். அதோட அனுபவத்தில் ஏற்கனவே வீடியோ போட்டுக்கேன், அதை பாருங்கள், தெரியும். இன்று நாம் அந்த கருத்துக்களை பற்றி பேசுவோம். அந்த அன்பு நண்பர் அவருடைய மனதிற்கு பட்ட விஷயத்தை சொல்லியிருக்காரு. அது ஒரு விதத்தில் உண்மைதான். அதாவது சராசரி மனிதர்கள் சராசரி மனிதர்கள், அதாவது நட்பாக பழகக்கூடிய விதத்தில் இருக்கும்பொழுது நட்பு விதத்தில் அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். நம்ம சொந்த பந்தங்கள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் போன்றவர்கள் இருக்காங்கன்னா தன்னுடைய இல்லத்திற்கு வீட்டுக்கு கூப்பிடுறோம், பாசத்தில் கூப்பிடுறோம் அப்படின்னா
அவர் வந்து ஒய்யாமல் வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. அது அவங்களாவே விருப்பப்பட்டு வரணும். அதுதான் உண்மை. அவர்களுடைய சொல்லக்கூடிய கருத்தை வந்து சராசரி மனிதர்களுக்கு தான் அது சாத்தியமாகும். ஆனால் நம்முடைய கணக்கம்பட்டி ஐயா அவர்கள் மட்டுமல்ல, சித்து நிலை அடைந்த சித்தமார்கள் மற்றும் தெய்வங்கள் எல்லாமே தன்னுடைய இல்லத்திற்கு அன்புடன் பக்தி மார்க்கத்தில் பாசத்தில் அழைப்பது உரிமை. யார் வேண்டுமானாலும் அழைக்கலாம். எந்த சித்தமார்களையும் அழைக்கலாம், எந்த தெய்வத்தையும் அழைக்கலாம். தெய்வங்கள் வந்து நம்முடைய இல்லத்தில் நம்முடைய உள்ளத்தில் என்றும் குடிகொண்டு தான் இருக்கின்றார் என்றால் சாத்தியம். ஆனால் சித்தமார்கள் வந்து நாம் என்று சித்தமார்களை வழிபாட ஆரம்பிக்கிறோமோ, எந்த சித்தமாரை வழிபாட ஆரம்பிக்கிறோமோ அந்த சித்தமார்களை வழிபாட ஆரம்பித்து விட்டால் பொதுவாக எந்த ஒரு சித்தமார்களாக இருந்தாலும் அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா உண்மை. அதைத்தான் கணக்கம்பட்டி ஐயா அவர்கள்னு சொல்லுவார். உண்மையாருடா சாமின்னு சொல்லுவார். அவர் வாழ்ந்த காலத்தில் அவரை நான் நேரடியாக சந்தித்தது கிடையாது. ஆனால் அவருடைய வீடியோக்கள் பலதை கண்டிருக்கேன். பல பக்தர்களுடைய தொடர்பு கொண்டு பேசி பார்த்துருக்கேன். கணக்கம்பட்டி ஐயா அவர்கள் மட்டுமல்ல, சித்தமார்கள் வந்து சித்தன் நிலை அடையணும்னாவே அந்த உண்மை, சத்தியம், தர்மம், நியாயம், நீதி, நேர்மை, உண்மை என்ற அந்த 6 குணங்கள் கொண்டு இருந்தாதான் மற்றும் அந்த உலகில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளையும் ஒன்று அப்படின்றத உணர்ந்தாதான் அந்த சித்த நிலைக்கு அவர்கள் போக முடியும். அந்த நிலை அடைந்தவர்கள் தான் அடைந்த அந்த நிலையிலிருந்து தான் தன்னை தேடி வரக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் அந்த இதை வந்து சொல்லுவார்கள். அதை தான் அவர்களும் விரும்புவார்கள். அப்படி தான் நம்முடைய கணக்கம்பட்டி ஐயா அவர்கள். அவரை வந்து நம்ம சித்த நிலையில் கொண்டு போவதா தெய்வ நிலையில் கொண்டு போவதான்றது புரியாது. சித்த நிலைக்கு அப்பாறு ஒரு நிலையை உடையவர் தான் நம்முடைய கணக்கம்பட்டி ஐயா அவர்கள். அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் கூட நான் சேர்ந்து இருந்தது கிடையாது, பார்த்ததும் கிடையாது. இருந்தாலும் ஆன்ம ரீதியாக மன ரீதியாக அவர் கணக்கம்பட்டி ஐயா அவர்கள் வந்து உணரும்போது அவர் தெய்வமாக இருந்து தெய்வம்தான் மனித ரூபத்தில் வந்து பிறந்து மனிதரோடு வாழ்ந்து இன்று எந்த உடலை வைத்து அவர் வாழ்ந்தவரோ அந்த உடலை சரித்து விட்டு சூட்சமமாக அரூபமாக தன்னை தேடி வரக்கூடிய அனைத்து பக்தர்களுக்கும் பல அருள் நிலை ஆற்றி கொண்டும் பல அவர்களுடைய குறைகளை திருத்தும் கொண்டும் பல விஷயங்களை செய்து கொண்டும் வாழ்ந்து வரக்கூடியவர் தான் நம்முடைய கணக்கம்பட்டி ஐயா அவர்கள். தாட்சா சிவனே தான் நான் சொல்வேன். சிவன் தான் மனித ரூபத்தில் வந்து மனிதரோடும் சேர்ந்து வாழ்ந்தவர் தான் நம்முடைய கணக்கம்பட்டி ஐயா அவர்கள் தான் நான் என்னுடைய கருத்துக்களை நான் சொல்வேன். இதை நான் மட்டுமல்ல, கணக்கம்பட்டி ஐயாவருடைய பக்தர்கள் பலரும் அதை தான் சொல்கிறாங்க. தாட்சா சிவனே அப்படின்னு தான் மற்ற எல்லோருமே சொல்கிறார்கள். அதான் உண்மை. சிவன் பக்தி கொண்டவர்களும் சிவன் அடியார்களும் சிவன் எந்த ரூபத்தில் இருக்கின்றார்னு யாரும் சொல்ல முடியாது. சிவனுடைய நிலைகளே வேற. அதை வந்து உணர முடியும். உண்மையான சிவன் பக்தர்கள் வந்து சிவன் அடியார்கள் இருந்தாலும் சரி, ஞானிகளாக இருந்தாலும் யோகிகளாக இருந்தாலும் சித்தர்களாகவே இருந்தாலும் சிவனுடைய சுயரூபம் இதுதான் நம்ம அக்யூரேட்டாக கரெக்டாக சொல்ல முடியாது. அதை உணர்ந்தவர்கள் வார்த்தையால் சொல்ல முடியாது. இருப்பினும் அதோடைய நிலை வேற. இருப்பினும் என்னுடைய கருத்துக்கள் வந்து அந்த கான்செப்டுக்கு இப்போ போக வேண்டாம். அது தொட்டமான விஷயங்கள் கருத்துக்கள் விரிவாக போய்கொண்டே இருக்கும். கணக்கம்பட்டி ஐயா அவர்கள் தாட்சா மனிதன் ரூபம் எடுத்து வந்து வாழ்ந்து மக்களுக்கு பல விஷயங்களை அருள் புரிந்தும் வாழ்ந்தவர் தான் நம்முடைய கணக்கம்பட்டி ஐயா அவர்கள். விஷயத்தை ஏன் இப்படி சொல்லுகிறேன் அப்படின்னா, அந்த நபர் வந்து கமெண்ட்ஸில் வந்து இப்படி ஒவ்வொரு வீட்டுக்குன்னு சொல்லுவதா, அதான் அவருடைய வேலையா, தயவுசெய்து அவர் வந்து யாரும் தொந்தரவு பண்ணாங்க, அவராகவே விரும்பி வருவார் அப்படின்னு தான் அவர் சொல்லியிருந்தார். அவர் சொன்னக்கூடிய வார்த்தைகள் வந்து ஒரு விதத்தில் உண்மை. ஆனால் இது எதுக்காக சொல்ல வருகிறேன் அப்படின்னா, அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் வந்து சராசரி மனிதர்களோடு வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த நிலைக்கு தான் அது சாத்தியமாகும் தவிர தெய்வ நிலைக்கு அது சாத்தியமாகாது. ஏன் அப்படின்னா, அந்த நம்பர் வந்து என்னோட வயது மூத்தவரா இளையவரான்னு எனக்கு தெரியாது. நான் அறிவில் சிறந்தவன் அல்ல. நான் திரும்பவும் சொல்கிறேன், ஆன்மாவுக்கு சராசரி மனிதராக வாழ்ந்து மடியக்கூடிய அந்த ஆன்மாக்கள் வந்து
ஒரே நேரத்தில் பல இடங்களுக்கு சென்று வரக்கூடிய சக்தி அந்த ஆன்மாவுக்கு உண்டு. அப்படி இருக்க சராசரி மனிதராக வாழ்ந்த அந்த ஆன்மாவுக்கே அவ்வளோ சக்தி இருக்கும்போது சொடக்கு போடும் நிமிடத்திலே அந்த ஆன்மாக்கள் எங்கே வேணால் செல்லும், எங்கன்னா வரும், பல விஷயங்களை செய்யும். அப்படியேப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய அந்த ஆன்மாக்கள் இந்த சித்த நிலையில் இருக்கக்கூடிய தாட்சா சிவனே மனித ரூபமாக வாழ்ந்த அந்த ஆன்மா, அதாவது கனகப்பட்டி ஐயா அவருடைய ஆன்மா, அது ஆன்மாவும் கூட சொல்ல முடியாது, தாட்சா சிவன் அவர். சிவனுக்கு என்னிடம் சிவனை பொறுத்தவரையும் எங்களிடம் உங்களிடம் பக்தருடைய ஒவ்வொரு இடத்துக்கும் செல்வது பெரிய விஷயமே இல்லை. இந்த உலகம், இந்த அண்டா சராசரம், இந்த லோகம், இந்த பிரபஞ்சம் எல்லாம் காற்று நீர் நெருப்பு போன்ற பிரபஞ்சங்கள் எப்படி நிறைந்து இருக்கிறதோ அதுதான் சிவன். ஆகையால் கனகப்பட்டி ஐயா அவர்கள் அவருடைய பக்தர்கள் தன் உள்ளத்தளவில் மன ரீதியாக பக்தி ரீதியாக தன்னுடைய இல்லத்துக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுவது குற்றமே அல்ல. கூப்பிடுவால் அது குற்றமற்ற செயலும் அல்ல. கூப்பிடுவது அவருடைய உரிமை. அது யார் வேண்டுமானாலும் கனகப்பட்டி ஐயா அவர்கள் தன்னுடைய இல்லத்துக்கு வாங்க, தன்னுடைய உள்ளத்தில் இருந்து வாழுங்க அப்படின்றது அவருடைய சுதந்திரம், அவருடைய உரிமைகள். அது கனகப்பட்டி ஐயா அவர்கள் கூப்பிட்டாலும் கூப்பிடவிட்டாலும் ஞான பக்தியை செலுத்த ஆரம்பித்து விட்டால் அவருடைய உள்ளத்திலும் அவருடைய இல்லத்திலும் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அவர் என்றுமே அவர் சிரஞ்சீவியாக இருந்து காத்தருள்வார் தான் அவருடைய கடமை. அது அவருடைய சூட்சமே, அதுதான் அது சாத்தியம். இருந்தாலும் கனகப்பட்டி ஐயா அவர்களை ஐயா எங்களுடைய இல்லத்துக்கு நீ வாங்க, எங்களோடு சேர்ந்து வாருங்க, எங்கள் கூட சேர்ந்து நீங்கள் வாழணும், அருள் புரியணும் அப்படின்றது அவருடைய மன ரீதியாக வரக்கூடிய ஒரு உணர்வு. அது ஊற்றுப்பெருக்கு போன்று அது இயல்பான ஒரு செயல் தான். அது கூப்பிடுவது அவர்களுடைய உரிமை. கூப்பிட்டாலும் கூப்பிட்டாட்டினாலும் ஞான பக்தியை செலுத்த ஆரம்பித்து விட்டாவே அவருடைய இல்லத்தில் கண்டிப்பாக கனகப்பட்டி ஐயா அவர்கள் இருப்பார். ஐயா அவர்களை பொறுத்தவரையும் கனகப்பட்டி ஐயா பக்தர்கள் ஐயா பல கோடிக்கணக்கான பக்தர்கள் இந்த உலகம் முழுவதும் நிரம்பி இருக்கிறார்கள். அப்படி பக்தர்கள் தன்னுடைய இல்லத்துக்கு வாங்க அப்படின்னு ஒவ்வொரு பக்தர்களும் மன ரீதியாக கூப்பிடும்பொழுது ஒவ்வொரு வீட்டுக்கும் சென்று வருவது அவருக்கு பெரிய விஷயமே கிடையாது. ஒரு வீட்டுக்கு செல்லும்போது மற்றொரு வீட்டுக்கு செல்ல முடியாதுன்றது சாத்தியம் கிடையாது. நிமிடத்தில் அவர் எத்தனை லட்சம் கோடி மனிதர்களுடைய இல்லத்திலும் அவர் சென்று வர முடியும், அங்கே தான் வாழ முடியும். இது அந்த நபர் அறியாமல் சொல்லியிருக்கிறார்ன்ற சாத்தியம் உண்மை. மனித ரூபத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் சராசரி மனிதர்களாகிய நாம் இப்போ ஒரு நண்பர்கள் ஒரு வீட்டுக்கு செல்கிறோம்னா அந்த நிமிடத்தில் மற்றொரு இடத்துல நம்ம இருக்க முடியாது. இந்த உடலை வைத்துக்கொண்டு எங்கே நம்ம செல்கிறோமோ அந்த இடத்துக்கு மட்டும்தான் நம்ம செல்ல முடியும். ஒரே நேரத்தில் 2 இடத்துக்கு 3 இடத்துக்கு செல்ல முடியாது. இது சராசரி மனிதர்களுடைய நிலை. அது ஆனால் கனகப்பட்டி ஐயாவை பொறுத்தவரையும் அது சாத்தியமல்ல. ஒரே நிமிடத்தில் அவர் இந்த உலகம் முழுவதும் ஞாபித்திருக்க முடியும். இதுதான் உண்மை, அதுதான் சாத்தியம். அந்த அன்பு நண்பர், எனக்கு கமெண்ட்ஸில் அனுப்பப்பட்ட அந்த அன்பு நண்பர்களுக்கும் இதை தெரியப்படுத்துவது மட்டுமல்லாமல் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து கனகப்பட்டி பக்தர்களாகிய நண்பர்களுக்கும் இதை நான் தெரியப்படுத்துகிறேன். இதை தெரியப்படுத்துவதால் நான் பெரியவன் அல்ல, இருப்பினும் இது சின்ன ஒரு மெசேஜ் தான். அது அறிந்தவரும் அறியாதவரும், புரிந்தவரும் புரியாதவரும், தெரிந்தவரும் தெரியாதவரும் எல்லோரும் அறிந்து கொள்ளுங்கள். இதை நான் சொல்லி தான் தாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பது சாத்தியமில்லை. பெரும்பாலான நண்பர்கள் இதை அறிந்திருக்கலாம். இதை நான் சொல்லி தான் தாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதும் சாத்தியம் கிடையாது. இருப்பினும் இன்று இந்த செய்தியை சொல்வதால் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கும் நண்பர்களும் இந்த வீடியோ கண்ட பிற்பாடும் மனம் மகிழ்வீர்கள் என்ற நம்பிக்கையுடன் மீண்டும் அடுத்த ஒரு செய்தியில் மற்றொரு வீடியோ நாம் சந்திப்போம். அதுவரையும் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து கனகப்பட்டி ஐயாவருடைய பக்தர்களாகிய உங்களுடைய உள்ளத்திலும் உங்களுடைய இல்லத்திலும் தங்களுடைய வாழ்நாள் முழுவதும் கனகப்பட்டி ஐயாவருடைய ஆசீர்வாதங்கள் என்றும் சிரஞ்சீவியாக காத்தருள்வாயாக. ஈஸ்வரா.